வணக்கம் சார். வணக்கம். என்ன ஓட்டு போட்டாச்சா சார்? ஓட்டு போட்டாச்சா சார்? உங்களை பத்திலாம் கூட சொல்லியிருக்கிறேங்க. என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன சார் என்ன பத்தி? கிளாம்பாக்கத்துல பஸ் விடாம ஒரே அமக்கலம் பண்ணி அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச தம்பி அப்படின்ட்டு இப்போ ஓப்பனாகவே சொல்லிடுவோம். இந்த சைமன் தாங்க வந்து போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு சேலத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வாழப்பாடிக்கு போய் முடிகிற நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு ஃப்ளைட் டிக்கெட் பாருங்கன்னு சொல்லி டோக்கனை கொடுத்து அவருக்கு ஓட்டு போட்டு வச்சுட்டு ஒரு சைமன் தான். நான் பேசுனேன் என் வீடியோவில் பேசுறது இவர் தான் வந்து. நடந்ததா இல்லையான்னு அது சொல்லுங்க. நடந்தது என்ன நடந்தது ஆக்சுவலா வந்து? இங்க இருந்து நான் வந்து ஒரு 2:15 ஃபிளைட். எனக்கு இங்க இருந்து 3:30 நான் சேலம் போயிட்டேன். 3:30 வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா பூத்துல க்ளோஸ் பண்றாங்க. 5:58 நான் வந்து போய் ஓட்டு போட்டேன். கடைசி ஓட்டு என்னோடதுதான். அது ஓட்டு போடணும் அப்படின்றதே இந்த பரபரப்புன்றதை தாண்டி நம்ம ஓட்டை கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நம்ம செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தது இந்த இல்ல அது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாற்றம் வந்து இந்த எலெக்ஷன்ல நீங்க வந்து ஃபிளைட் பிடிச்சு போயிட்டீங்க, வசதி இருந்ததுனால வந்து இல்லாதவர்கள் என்ன அப்படின்னு இதுக்காக சொல்லல வந்து நம்ம போட்டே ஆவணையா ரைட்டு. அது ஒரு மாற்று வழி உங்களுக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அது இப்ப சேலத்துக்கு ஃபிளைட் இருக்கிறதே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏர்போர்ட் இருக்கிறதே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வந்து அது மாதிரி உண்டு. அதே போலதான் வந்து அங்க போயிட்டு கிளாம்பாக்கத்துல போயிட்டு வண்டி கிடைக்காத முடிவு பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து பைக் எடுத்துன்னு ஃபேமிலியோட பைக்ல போயிருக்காங்க, லாரியை பிடிச்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு மாற்றம் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாகணும்ன்ற மாற்றத்திற்கான ஒரு காரணம் வந்து முக்கிய காரணம் விஜய் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா, நான் அதை வந்து ஒத்துக்குவேன் சார். நான் வந்து அதை வந்து இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு உள்ள வந்ததாலதான் நிறைய பேருக்கு அவருக்கு ஓட்டு போடணுமோ இல்ல மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையர் கூட வந்து ஒரு நன்றியை சொல்லியிருந்தாரு தமிழக வாக்காளர்களுக்கும். அந்த பக்கம் மேற்கு வங்காள வாக்காளர் அவங்க முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சது, அங்கே 90% 2 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வாக்கு சதவீதத்துக்கு இன்னொரு காரணம் வந்து முழுக்க காரணம், இன்னொரு காரணம் கூட எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மறுக்க கூடாது. எஸ்ஐஆரும் ஒரு காரணம் வந்து விஜயும் ஒரு காரணம். முழுக்க எஸ்ஐஆரும் கிடையாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு அப்படின்னு வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள் வந்து திமுக தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து எலெக்ஷன்ல ஆதரிச்சாங்க. வந்து இங்க 2006 அப்புறம் 20 வருஷம் கழிச்சு எஸ்ஐஆர் இது பண்ணிருக்காங்க. ஏறக்குறைய வந்து போலி வாக்காளர்கள், செத்து போனவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ கூட என்ன பேசினாங்க அப்படின்னா, ஏங்க 20 லட்சம் வாக்கு தானங்க அதிகம் அப்படின்னு. நான் இதுல கூட வந்து இது வந்து ஒரு காரணமா எப்படி உங்களால சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா 154 ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்களும் இருக்காங்க. வந்து 1000 ஓட்டுல இழுபறியில நின்றவங்களும் உண்டு வந்து. அப்படின்போது 20 லட்சம் சாதாரண ஓட்டே கிடையாது. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து சைமன் வந்து. சார், இந்த எலெக்ஷன் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷன், எல்லா ஸ்டேட்ஸும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருந்தது. இந்த எலெக்ஷன்ல டிவிகேவோட பங்கு எந்த அளவுக்கு சார் இருந்தது? நீங்க என்ன எக்ஸிட் போல் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல, எக்ஸிட் போல் நம்ம உண்மையாவே வந்து நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம். வந்து இவங்க வந்து இவர் முதலமைச்சராக வர போறாரு, அவங்க வந்து அறுதி பர்மன்மையில் வரப்போறாங்க, அப்புறம் வந்து ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுது, இல்லது வந்து அதிமுக வந்து டிவிகேனுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் போதுன்னு இது வரைக்கும் இன்னும் கரெக்டா இந்த இப்ப பேசிக்கிற டைம் என்ன? இப்போ வந்து 2 மணி அடுத்த வர திங்கட்கிழமை 2 மணிக்கு யார் முதல்வர்லாம் டிக்ளேர் ஆயிட்டு இருக்கோம். வந்து உங்களுக்கு 2 மணி நேரத்துல என்னன்னு தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம். வந்து வாக்கு என்ன ஆரம்பிச்சு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் காண்டி. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி டிவிக்கு ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு அலையை உண்டாக்கி இருக்குது. விஜய் ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா உண்டு. அது மக்கள் மனநில வந்து ஆரம்பத்துல ஒரு விமர்சனமா நீங்க அப்படி ஒரு சும்மா ஒரு சொன்ன ரிவைண்டா வர ஆரம்பிச்சோம்னா விஜய் அரசியலுக்குள்ள வராருப்பா அப்படின்னு போது நிறைய பேர்லாம் கேலிலாம் பண்ணாங்க. வந்து என்ன அந்த சினிமாக்காரங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் கை தட்டினாலே வந்து நான் தான் அடுத்த தலைவன்வாங்க. ஒரு 50,000 பேர் கை தட்டுறாங்க, 5 லட்சம் பேர் கை தட்டுறாங்க அப்படின்னு ஒண்ணு அது வழக்கம் போல வந்துடும். அது ஒரு எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. அது ஒரு கட்சி அறிவிக்கிறது கூட, ஏன்னா கட்சி அறிவிப்பு ஒரு புது கட்சி அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி மீடியாக்கள் எல்லாம் கூப்பிட்டு நாங்க பாருங்க அப்படின்ற போற போக்குல வந்து அப்படி இப்படியா ஆரம்பிச்ச விஜய் சொன்னதுதான் அண்டர் எஸ்டிமேட் வந்து அப்படி கொண்டு வந்து அதன் பிறகு கூட ஒரு நம்பிக்கை இல்லாமல் எங்கன்னா இந்த கடைசி கட்ட விஜயோட பிரச்சாரம் இருக்குல்ல, அதுலதான் வந்து அடடா நாம வந்து தவறா இது பண்ணிட்டோம். உண்மையாவே வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. இது வந்து வெறும் வந்து விசிலடிச்சான் கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு எல்லாரும் வந்தாங்க. வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல
இந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து நீங்க என்னதான் வந்து காசு கொடுக்கல அப்படி இப்படின்லாம் கூட அதெல்லாம் பொய் வந்து இது கடந்த முறையெல்லாம் வந்து அதிகபட்சம் ஊருங்கள்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஊருங்கள்ல எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க அதிகபட்சம் 500 ரூபாய் கொடுப்பாங்க இந்த மாதிரி 1000 2000 5000 ரேஞ்சுக்கெல்லாம் போய் சில தொகுதியெல்லாம் வந்து தங்க காயின் வெள்ளி காயின்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் மாறி இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க விஜயோடைய தாக்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சார் இந்த எக்ஸிட் போல்ல நிறைய பேர் கணிக்கிற விஷயம் என்னன்னா தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தொங்கு சட்டசபை வர்றதுக்கு நிஜமாவே வாய்ப்பு இருக்கா? இல்லை 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் மேற்கு வங்காளத்தில் அது முடிஞ்ச முடிவு தான் எக்ஸிட் போல் ஒரு 8 மணி 8:30 மணி 9 மணி வாக்கில் நமக்கு எக்ஸிட் போலுக்கான கருத்து கணிப்புலாம் வந்துடும். அதுல தெரிஞ்சு போயிடும் ஏறக்குறைய இதுவாகும். சர்வேவை தான் நம்ப முடியலையே சார். அதுதான் உண்மையா என்னென்ன வந்து பாருங்க வந்து ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொன்னா மாறி மாறி இருக்கும். அதுல வந்து ஒரு கட்சி நான் சொல்ல தொடர்புடைய ஒரு மீடியாக்கள் இருக்கும், ஒரு கட்சி சார்ந்த மீடியாக்கள் இருக்கும், இல்ல இவங்களுக்கு தான் நம்ம பண்ணியாங்கன்ற கட்டாயத்துல இருக்கும், இல்ல உண்மையை மறைச்சு இது இவ்வளவு தூரம் சொல்ல வேணாம்பா அப்படின்ற கட்டாயத்துல வந்து அந்த கருத்து கணிப்புலாம் சொன்ன விதங்கள்லாம் இருக்குது. எவ்வளவு கருத்து கணிப்புகள் வந்தாலும் மகேஷின் தீர்ப்பு அப்படின்றது வந்து அது தெரிஞ்சு போயிடும். நீங்க அதை வந்து என்னன்னு நம்ம போய் அவங்க மனசுல போய் ஊடுருவி ஒன்றும் சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் என்னன்னா ஏறக்குறைய வந்து ஒத்து போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க பெண்களுடைய ஓட்டு டிவிக்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா பெண்களுடைய ஓட்டு 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 அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து பேசுறதுக்கான காரணம் இப்ப கூட திமுகவுக்கு வந்து சோசியல் மீடியால போட்டது. ஏன்னா பெண்களுக்கு அவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காங்க வந்து திமுக கவர்மெண்ட். குறிப்பாக இந்த இலவச பேருந்து மாதிரியான விஷயங்கள் அந்த மகளிர் ஊக்கத்தொகை உதவித்தொகை இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா டார்கெட் பண்றது நீங்க பொதுவா சைக்காலஜிக்கலா சொல்லுவாங்க வந்து நீங்க டிஎம்கேக்கு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கதான் போட்டாவீங்க. ஜென்ஸ் பொறுத்து ஏடிஎம்கேக்கு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏடிஎம்கேக்கு தான் போட்டாங்க. இது காலங்காலமா இருக்கு, மாற மாட்டாங்க. சில பேர் வந்து இதுக்கு தாங்க போடுவேன், நீங்க 1000 குற்றச்சாட்டு கூட வைங்க. ஆனா அந்த ஆசோலேஷன் ஆட்ல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு நினைப்பாங்க, கியூல நிற்கும் போது ஒண்ணு நினைப்பாங்க, ஓட்டு மிஷின் போய் ஒண்ணு மாத்திடுவாங்க. நான் அது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ஆனா பெண்களுடைய வாக்கு என்னன்னா ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன இது பண்ணாலும் மாற்ற முடியாது. அவங்க தீர்க்கமா இருப்பாங்க, அங்க போய் என்ன அழுத்துறாங்களோ அதுதான். அது இந்த முறை தாவேகாவிற்கு ஒரு பெரிய பலமாக அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த எக்ஸிட் போல் வந்து இதுதான்பா அப்படின்னு ஏறக்குறைய தெரிகிற ஒரு விஷயம் வந்து 29ஆம் தேதிக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும். டிவிகே சார்பாக இது வந்து ஃபேக் நியூஸ்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் வந்து இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த உத்தேச பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது நான் பார்க்கும்போது என்ன இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா இதை வச்சே கலாய்ப்பாங்களே அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இது என்ன சார் நடக்குது உள்ள? இல்லை அது நமக்கு நல்லாவே தெரியுது. வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா யார் வேணாலும் கையாளலான்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. யார் வேணாலும் எல்லாம் பண்ணலான்னு வந்து ஒருவேளை விஜய் மீது ஒரு தீவிர அதீத நம்பிக்கை கொண்டு ஒரு ரசிகர் பண்ண வேலையா கூட இருக்கலாம். இல்லைன்னா இவங்களை வந்து கேலி பண்ணோம், இவங்களை ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அதுக்கு எதிராகவும் பண்ணியிருக்கலாம். யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது உங்களால, இதுல இருந்து யாரும் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு கட்சி பண்றதுக்கான வாய்ப்பு பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல நம்மள என்ன வருவருத்திருப்போம் இன்னும் ரிசல்ட் தெரியல, வந்து முழுமையா தெரியல. எல்லா கட்சிக்கும் தங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் இருக்கும், வந்து நாம தான் வரப்போறோம்னு இருக்கும். அதை தாண்டி எதார்த்தம் என்பது எப்ப தெரியும்னா மே 4ஆம் தேதி தெரியும். அதுதான் உண்மையும் கூட. விஜய் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருது அது அதிசய தேர்தல் போது இது உண்மையாவே அதிசய தேர்தல் தான் மாறிச்சு. இது வரைக்கும் சும்மா பேசிட்டு இருக்காங்களாண்டி நான் உட்பட நீங்கள் உட்பட தீர்க்கமா யாராலையும் முடிவு சொல்லவே முடியாது. அதுதான் நிஜம் கூட. வந்து அதனால இந்த மாதிரியான சோசியல் மீடியா கூட வரத்தெல்லாம் வந்து அதெல்லாம் அதை வச்சுலாம் பேசவே கூடாது. இல்ல அவங்க டிவிகே சார்புல இருந்தே ஒரு சிலர் வந்து 8ஆம் தேதி வந்து பதவியேற்பு பீச் ஃபுல்லா நாங்க ஆக்கிரமிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது டிவிகே சார்பா எனக்கு தெரியல யார் பேசுறதுன்னு. வந்து அப்படி பேசியிருந்தா அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப ஓவரா எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பு. அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இப்ப கள நிலவரமே வேற. வந்து நீங்க வந்து விஜய் சொன்ன மாதிரி தான், நீங்க 4 முனை போட்டியும் கிடையாது, 40 முனை போட்டியும் கிடையாது, 2 போட்டி தான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னாலும் ஏடிஎம்கே ஒரு பலமான ஒரு கட்சி. இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிறது தான். அது ஒரு தடவை டிஎம்கே, இன்னொரு தடவை ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி இருந்த இதுதான். இதற்குள்ள விஜய் வந்த பிறகு இது யாருக்குப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறியா அமைஞ்சு போச்சு. வந்து அதனால வந்து நாங்க 8ஆம் தேதி தான் வந்து ஆட்சி அமைக்க போறோம், பீச்சில் இடத்த இது பண்ண போறோம்,
9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் வந்து சுத்தமான ஒரு அதெல்லாம் வந்து அது யாரா இருந்தாலும் நமக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் டிவி கேட்க ஆதரவான ஆள் இதுவான ஆள் கிடையாது. பொதுவாக சொல்ற ஒரு விஷயம்தான். அதெல்லாம் வந்து சுத்த பொய். அதெல்லாம் அது தெரியும், அது டிவிக்கே தலைவருக்கே தெரியும். அது சார் இந்த ஜனநாயகன்னு நீங்க பேசினதால நான் கேட்குறேன், என்னதான் சார் ஆச்சு? மறுபடியும் பாத்தீங்கன்னா ஏதோ ரிவைசிங் கமிட்டி மறுபடியும் வந்து படத்தை பார்த்திருக்காங்களா? எத்தனை தடவை சார் அவங்களுக்கு என்னங்க ஒரு படத்தை போட்டு இப்படி போட்டு இது பண்ணிக்கிட்டு தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இந்த வாக்கு எங்கேயாச்சும் ரிசல்ட் வரப்போது அந்த படத்தை விட்டுடலாங்க. என்னன்னா ஒரு பக்கம் அந்த படம் வந்து கள்ளத்தனமாக ஆன்லைன்ல வெளியே வந்து அது எத்தனை பேர் பார்த்தாங்க இது தாண்டி வந்து இன்னைக்கு தியேட்டருக்காரங்களுடைய நிலைமையை பாருங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய இது ஒரு ஹீரோக்கான ஒரு விஷயம், அதை தாண்டி தியேட்டருக்காரர்கள் வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் நடத்துறதுலாம் இந்த மாதிரியான பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்களை நம்பிதான். நீங்க ஓப்பனாவே சொல்லலாம். வந்து இப்போ கரன்னு ஒரு படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பாருங்க. ஆன்லைன்ல அட்வான்ஸ் புக்கிங்கு ஒண்ணுமே புக் ஆகல. வந்து என்னன்னா அவன் மணல்ல வரட்டும், முதல் ஷோ பார்க்கலாம், டாக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம தியேட்டரை போய் பார்க்கலாம் நம்ம இருக்கிறதுனால. அடுத்து மே 15ஆம் தேதி கருப்புன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அதனுடைய ஆடியோ லான்ச் நேற்று மதுரையில் நடந்தது. அப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததா அப்படின்னு சில பேர்லாம் கேட்கிற அளவுக்கு சூர்யா ஒரு பெரிய ஹீரோ. ஒரு காலத்தில் அஜித்துக்கும் விஜய்க்கும் டஃப் கொடுத்த ஒரு ஹீரோ. இவங்களுக்கு போட்டியா இவங்க 2 பேர் எடுத்து சூர்யா காலி பண்ணிட்டு வர போறாரு அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு ஹீரோ. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவுடைய படம் வந்தால் மட்டும்தான் கூட்டம் வருகிறது, அந்த தியேட்டர் வந்து திருவிழா மாதிரி மாறுது. அப்படிங்கும் பொழுது ஜனநாயகன் மாதிரியான படத்தெல்லாம் நீங்க விட்டுடலாமே. ஏன் வந்து நீங்க அந்த ஐப்ல வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தியேட்டர்ல ஓடுச்சுன்னா அது ஒரு பெரிய லாபம் தான் தியேட்டருக்கு. அது என்னத்துக்கு போட்டு மறுபடியும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து சார் கருப்பு ஆடியோ லான்ச் நேற்று வந்து நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது நடந்ததா இல்லையான்றதே நிறைய பேருக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. எதனால சார் இந்த தொய்வு? ஏன்னா எப்பயுமே ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னா அதை பற்றி எல்லாருமே தொடர்ந்து பேசுவாங்க, இல்லை அந்த ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பேசிடுவாங்க, அதை பற்றி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஆடியோ லான்ச் நடந்ததா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எப்படி இது ப்ரொமோஷன் இது பண்ணுறாங்க? அந்த ஹீரோவுடைய முந்தைய படங்களுடைய வெற்றி தான். நீ எந்த ஹீரோவாக இருக்கட்டும் வந்து இப்போ கரண் ஒரு படம்னா முந்தைய படமான குபேரா எந்த அளவுக்கு இங்கே வந்து தமிழில் வந்து ஹிட்டாச்சு. தனுஷ் இது வந்து இட்லி கடை வந்து கலவையான விமர்சனம் இருந்தால் கூட ஒரு எமோஷனலான ஒரு கதை அது ஓடிடுச்சுன்னு கூட சொன்னா கூட அதுக்கு முன்னாடி குபேரன், அதுக்கு முன்னாடி வந்து ராயன் மேலாம் அவ்வளோ பெரிய பில்டப் இருந்தது. நீங்கள் நானும் தான் ஃபர்ஸ்டே போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன். வந்து ஆமா முதல் காட்சி தான் போய் பார்த்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் பிறகு வந்த சர்க்கிளான ஒரு விஷயங்கள் நீங்க சூர்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். வந்து ரெட்ரோ கங்குவா அதுக்கு முன்னாடி வந்த இது, அப்புறம் தியேட்டர்ல என்ன தானா சேர்ந்த கூட்டமா அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து ஓடிடியில வந்த படங்கள் ஜெய் பீம், இன்னொரு படம் என்ன பண்ணாது சூரரை போற்று. அப்புறம் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி ஹீரோன்னு தான் அவரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முந்தைய படங்களுடைய வெற்றியை வச்சுதான் அந்த படத்துக்கு வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐப் இருக்கும். அதனால இருக்கட்டும், வரட்டும், படத்தை நாங்க பாக்குறோம், நல்ல படமா இருந்தா ரைட் நாங்க கொண்டாடுறோம், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதுதான் காரணம். வந்து நான் சூர்யாவுக்குன்னு சொல்ல, எல்லா ஹீரோவுக்கும் அது பொருந்தும். இதுதான் காரணம். ஒருவேளை 15ஆம் தேதி இந்த படம் வந்து கனெக்ட் ஆகி மக்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு படமா இருந்தா கண்டிப்பா, ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு அவசியம் ஒரு வெற்றி தேவைப்படுது, ஒரு கம்பேக் தேவைப்படுது, அந்த படம் அமையட்டும். கரண்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டோம்னா இந்த மே 4ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இப்போவே இந்த யூடியூப்ஸாக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வியூவர்ஷிப் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் சரி, இல்லை அவங்க வந்து கணிசமான ஓட்டுகளை பெற்றாலும் சரி, இந்த யூடியூப் சேனல்ஸு இந்த சேனல்ஸோட நிலமெல்லாம் என்ன ஆகும்னு நினைக்க முடியல. இதை எப்படி சார் நம்ம பார்க்கறது? உண்மையாக அந்த வியூஸ்க்காகவும் எல்லாரும் உண்டு, டிஆர்பிக்காகவும் நீ உண்டு. அது வந்து என்ன பண்ண முடியும்? வந்து திருவிழா எலெக்ஷன் திருவிழா தானே, திருவிழா முடிஞ்ச பிறகு அடுத்த கண்டென்ட் தேடி ஓட வேண்டியதுதான். வந்து சினிமாக்காரங்க சினிமா கண்டென்ட்டோ அரசியல் கண்டென்ட்டோ தேடிட்டு போயின்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம், வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வந்து ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இந்த பரபரப்பு இருந்தது இல்லை. ஒரு கட்டத்தில் சோசியல் மீடியாலாம் பொதுவானவர்கள்லாம் இது பண்றாங்க. இப்ப பேசுறதெல்லாம் இப்ப நம்ம பேசுறது கூட இப்ப போதுமா, நிறுத்துப்பா, கம்மனி இருப்பா, 4ஆம் தேதி இதை வரப்போதுப்பா, நீங்க பாட்டு ஏன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போது நிறுத்துங்கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து அது ரைட், அந்தந்த சீசனுக்குன்னு வாங்கல. அது மாதிரி வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம், அந்த மாற்றம் யாரால் நடக்க போகிறது, அந்த மாற்றம் உண்மைதானா, அந்த மாற்றம் ஆளாவதா? இப்போ வந்து அஜித் வந்து நோ நீடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு இது வந்து கிளப்பி விட்டாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு அதன் பிறகு அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா கொடுத்த விளக்கமா இருந்தா அது ஒரு எதிர்பார்ப்பு தான். அது விஜய் களத்துக்குள் வந்த உடனே எதிர்பார்ப்பு ஓவர் ஆயிடுச்சு. எந்த எலெக்ஷனும் இல்லாம இந்த எலெக்ஷன் வந்து இன்னைக்கு மீடியாக்களுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குது. நீங்க சோசியல் மீடியாலாம் புறந்தள்ளிடவே முடியாது. வந்து
2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலன்னா நீங்கள் சொல்லிட முடியாது. நீங்கள் ட்ரம்ப் ஜெயிச்சதே வந்து சோஷியல் மீடியா வச்சு தான் வந்து. நீங்கள் வந்து யூரோப் மாதிரியான நாடுகளில் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம கண்கூடிய தெரிஞ்சது. இந்த தமிழ்நாட்டிலும் இந்திய அரசியலும் இந்த எலெக்ஷன் வந்து சோஷியல் மீடியாவுடைய பங்கு பெரும்பங்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.